நல்ல மூவ் தாங்க. இப்போ வந்து எல்லா இதுவும் டிரான்சிஷன் பேஸ்ன்றது தேவை. ஒருத்தரே வந்து ஒரு கம்பெனில வந்து கடைசி வரைக்கும் மேனேஜரா இருக்க முடியாது. வயசாயிடுச்சுன்னா அடுத்தவருக்கு கொடுத்துட வேண்டியதான். ரிட்டையர்மெண்ட் மாதிரி தான். இப்போ வந்து இவரு இப்போ ஏன் போயிட்டாருன்னு வருத்தப்படுறத விட இது வரைக்கும் நம்மளுக்காக நிறைய செஞ்சாருன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். இது வரைக்கும் வாங்காத பெங்களூர் ஜெயிச்சா சந்தோஷம் தான். பட் என்னால சிஎஸ்கே விட்டு கொடுக்க முடியாது. சோ சிஎஸ்கே தான் நம்பர் 1. கேனியோட அடுத்த இது என்னவா இருக்கு? பேர்லாம் வர மாட்டாரு. மேபி அவர் தவிர்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற அவர் ஆரம்பிச்சிருக்காரு. மேபி இன் ஃபியூச்சர் வந்து இந்த மென்டர்ஷிப் அதெல்லாம் வரலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் கோச்சா வரலாம். பட் அடுத்த சீசன் கம்பல்சரி சென்னைக்கு ஒரு டைரக்டரா அந்த மாதிரி சம்திங் பொசிஷன் வந்துருவாரு. சென்னை கோச் வந்து அவர் கோச்சா வர மாட்டாரு, டைரக்டர் கிரிக்கெட் சம்பந்தப்பட்டது சென்னை. அது இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஏசியன் கப்ஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, ஏசியன் கேம்ஸ். அதுக்கப்புறம் அவர் மகாராஷ்டிரா டீம் வந்து வழி நடத்திருக்காரு. சோ வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாப்பா எப்படி நடத்துறாரு. தோனி பின்னாடி இருக்காரு, சோ ஒழுங்கா லீட் கொடுப்பாரு. யாருமே இல்லைங்க, தோனி ஒருத்தர் தான். வேற யாராலும் நிரப்ப முடியாது. யாரா இருந்தாலும் கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்லுவாங்க. பட் அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டிரான்சிஷன் பேஸ்ன்றது தேவை. டிரான்சிஷன் ஆட்டுமே ருத்ராஜுக்கும் கொடுப்போம். எம்ஐ சொல்லுவேன், ஜிடி, ஆர்சிபியும் டஃப் தான். நல்லாதான் ஆட்டு இருக்காங்க. எல்லாமே டஃப் தான். யாரையும் இடம் போட முடியாது. யாரும் வந்து இவங்க வேஸ்ட்னு சொல்ல முடியாது, இவங்க சூப்பர்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தோனி இல்ல சூப்பர். அந்த மேட்ச் நல்லா விளையாண்டாங்க. இதே மாதிரி விளையாண்டு அடுத்த ஃபியூச்சர்ல அடுத்த தோனி மாதிரி இருந்தா அவங்க நல்லா இருக்கும். அப்படி ஒரு சூப்பர் கிங்ஸ் இருக்கிறது ஃபீலே பண்ண முடியல. தோனிக்காக தான் சூப்பர் கிங்ஸ்ங்கிற ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. தோனி இல்லைங்கிற ஒரு இது வந்து இப்ப எப்படி சச்சின் போனதுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஃபேன் அந்த அளவுக்கு கிரேஸ் இல்லையா, அதே மாதிரி தோனி போனதுக்கு அப்புறம் சென்னை மேல ஒரு கிரேஸ் குறையும் நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். தோனி வந்து அடுத்த லெவல் என்ன போவாரு? அட்வைசர் மாதிரி போவாங்க. கோச் மென்டரா இருக்கலாம். அரசியலுக்குள்ள வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் டு வின் ஆல்வேஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி இல்லன்னா எப்படி இருக்கு? தோனி தான் பெஸ்ட். தோனி அடுத்ததுக்கு இல்ல அவரு. அப்ப அவரோட ஃபீல் என்னங்க? கொஞ்சம் சேடா தான் இருந்தது. இன்னைக்கு கூட அவர் வரல. லாஸ்ட் ஓவர்ல எல்லாரும் தோனி கத்திருந்தா. பட் யா அவர் இறங்கவே இல்ல. மேட்சுக்கு அவர் வரும் எதிர்பார்க்கறீங்களா? பாப்போம். இந்த வேர்ல்ட் கப் இந்த கப் யாரு வாங்க? ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் for sure. I mean, obviously, Chennai RCB match it was amazing. Chennai only won. Sama vibe இருந்தது மேட்ச். லாஸ்ட் ஓவர் வேற லெவல். சரி, இப்ப சென்னை இதுல வந்து இப்ப தோனி இல்லாம இருப்பாரு அடுத்த மேட்சுக்கு எல்லாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டா இருக்கு, but he's had his tenure. அவரோட லைம்லைட் இருந்தது. And being a true leader, he's given it to his juniors, and I think he's doing a great job. That's how a leader should be. Okay, thank you.